இந்த வீடியோவை குரூப் 4 எக்ஸாம் படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாருங்க. இந்த மாசம் ஸ்டார்டிங்ல சிறப்பு போட்டி தேர்வு ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க 2025ல, ரைட்டா? இந்த எக்ஸாம்ஸோட கொஸ்டின்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், நானும் ஃபுல்லா பார்த்துட்டேன். இதோட சிலபஸும் குரூப் 4 சிலபஸும் ஒண்ணுதாங்க, தமிழை தவிர. ஏன்னா தமிழ் பழைய சிலபஸ் இதில் கேட்டிருக்காங்க, ஆனா குரூப் 4 புது சிலபஸ். அது தவிர ஜிஎஸ் மேத்ஸ் அதே தான், ரைட்டா? அதே மாதிரி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். அதனால குரூப் எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின்ஸ்லாம் பாருங்க. மேக்ஸிமம் எல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸ் தான், அதுவும் குரூப் 4 லெவல்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான், ரைட்டா? ஒரு சில கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் ட்விஸ்டடா கேட்டிருக்காங்க, அதுவும் ஆப்ஷனை வச்சு ஓரளவுக்கு அடிக்கலாம்னு வச்சுங்களேன். ஸோ இதே மாதிரி தான் கேட்பாங்களா என்னன்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பக்கா ஈஸி, ரைட்டா? அதனால இந்த கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, இந்த கொஸ்டின்ஸ்ல ஜிஎஸ் மட்டும் உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டுறேன், அது சார்ந்த எக்ஸ்பிளனேஷனும் சைடில் கொடுக்குறேன், டக்குனு ஆன்சரும் சொல்றேன். இதை வச்சு உங்களுக்கு ஒரு பக்கா மைண்ட் செட் பண்றேன். அதை வச்சு அப்படியே எதெல்லாம் தெரியலையோ அதை மட்டும் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் ஆயிட்டு காயை நகர்த்தி கொண்டு போங்க. கண்டிப்பா குரூப் 4 அடிச்சு தூக்கிடலாம், ரைட்டா? ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அதை பார்த்து இதாயிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 கொஸ்டின் மட்டும் வித்தியாசமா இருக்கும், அதை பார்த்துட்டு நீங்க ஆஹா இப்படிதான் இருக்கும்னு வச்சுக்காதீங்க. கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாவே 75 கொஸ்டின்ஸ்ல ஒரு 60 to 65 கொஸ்டின்ஸ் ஈஸி தான், ரைட்டா? பாருங்க. ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் டேஷாம் ஆண்டு மனிதன் சுற்றுச்சூழலை உருவாக்கி வடிவமைக்கிறான் என அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ரைட்டா? இப்ப மேக்ஸிமம் எல்லாமே ஸ்கூல் புக்ல இருந்து எடுக்கப்பட்ட கேள்விதான். இப்ப இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா கூட ஈஸியா அடிக்கலாம். எப்படின்னா, ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் விடுங்க, சுற்றுச்சூழல் வாத்தியம் மட்டும் பிடிங்க, என்விரான்மெண்ட். நானே போன நிறைய கிளாஸ்ல அடிச்சு துவைச்சிருக்கேன். உலகம் ஃபுல்லாவே சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஆண்டுகள் பாத்தீங்கன்னா 1970, 1971, 1972. இந்த 3 வருஷம் தாங்க உலகத்துல சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நான் அடிச்சு துவைச்சதுதான், ரைட்டா? அதை எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்களேன். 1971 தானே ராம்சர் ஒப்பந்தம் போய் சைன் பண்ணாங்க ஈரான்ல, உலகத்துல கூடிய ஈர நிலங்கள்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு. இந்திரா காந்தியும் போய் அட்டன் பண்ணாங்களே. அதுமே 1972 தானே வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒன்று சைன் பண்ணாங்க. அதாவது ஒன்று சட்டமே பாஸ் பண்ணாங்க இந்தியாவில், இந்திரா காந்தி ஆட்சியில். 5 பட்டியல் ஒன்று போட்டு அதுக்கப்புறம் 6ஆம் பட்டியல் சேர்த்து இது மாதிரி வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் சொல்லிட்டு 1972 வந்துச்சா இந்தியாவில். அவன் 1971 வந்து ராம்சர் ஒப்பந்தமா. அப்ப உலகம் ஃபுல்லா சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 70, 71, 72. இது பக்காவா மைண்ட் செட் ஆயிடுங்க. அப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியலனா கூட நீங்க ஆப்ஷன் ஃபில்ட்ரேஷன் மெத்தட்ல கண்டிப்பா ஆன்சர் 1972 சொல்லிட்டு அடிக்கலாம். அப்படிதான் இருக்கும்னு வச்சுங்களேன், அதான் ஆன்சரும் கூட. அப்ப 1976, 78 இந்த 2 ஆப்ஷன் கண்டிப்பா தூக்கிடலாம். இந்த 2 ஆப்ஷன்ல ஆன்சர் 1972 அடிக்கலாம். ஆன்சரும் 1972 தான். என்ன சார் அந்த ஸ்டாக்ஹோம் மாநாடு அப்படின்னா, இந்த ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் வந்து ஸ்டாக்ஹோம்ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் உலக நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு முக்கியமான நிகழ்வை நடத்துறாங்க. அது என்ன நிகழ்வுனா, யுஎன்இபி, ஐநாவின் சுற்றுச்சூழல் திட்டம், அதாவது யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம், ஐநாவின் சுற்றுச்சூழல் திட்ட அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை 1972 இந்த மாநாட்டில் அறிவிக்கிறாங்க, ஒரு ஆரம்பிக்கிறாங்க, சரியா? இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா நைரோபி, கென்யால இருக்கு. நைரோபி, கென்யா, இங்கதான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். இதுவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், ரைட்டா? அப்ப என்ன கேட்பாங்க அடுத்த வாட்டி வரப்போறதுல, இந்த அமைப்பு எந்த மாநாட்டில் தொடங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க, ஸ்டாக்ஹோம் மாநாட்டில், ரைட்டா? இந்த அமைப்போட முக்கியமான பணி என்னன்னா, உலகத்துல காலநிலை மாற்றம் இருக்குல்ல, அதை சார்ந்த ஆய்வு மேற்கொள்வது, உலக நாடுகளுக்கெல்லாம் சுற்றுச்சூழல் சார்ந்த அறிவுரை சொல்வது, இது மாதிரி பல இலக்குகளை வைத்துள்ளது இந்த அமைப்பு, யுஎன்இபின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு, சரியா? 1972 ஆரம்பிக்கப்பட்டது. நைரோபி, கென்யா வந்து இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ அப்போ அடுத்து வரப்போற எக்ஸாம்ல இந்த அமைப்பு எந்த மாநாட்டில் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது, சரியா? ஸோ அப்போ இதை சம்மந்தப்பட்ட நியூஸையும் பார்த்தாச்சு. அடுத்து வாங்க. Which are the following is incorrectly paired? அதாவது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நீரோட்டங்களாக கொடுத்துட்டாங்க, ஒரு சைடு வந்து அதற்கான பண்புகளை கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இது ஸ்ட்ரைட்டாக சிலபஸில் இல்லை. ஜாகிரபியில் பூமியின் அமைவிடம் எத்து லொகேஷன் தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்தியன் ஜாகிரபிக்குள்ள போயிட்டாங்க. அதனால எத்து லொகேஷனில் இது வருமானே தெரியாது, ஏன்னா இது ஓஷனோகிராஃபி, ஓஷனு கடல் சார்ந்தது. ஆனால் இருந்தாலும் இது ஸ்கூல் புக்கில் இருக்கு, அதனால ஏற்றுப்பாங்க போல. ஆனால் சிலபஸில் ஸ்ட்ரைட்டாக இது இல்லை. நீங்கள் ஜாகிரபினாலே இந்தியன் ஜாகிரபி 10th ஜாகிரபி தானே நம்ம படிப்போம், ஆனால் இதுல இருந்து கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம அடுத்த ஒரு அலர்ட் மாதிரி வச்சுக்கிட்டு அப்ப ஓஷன் சம்பந்தப்பட்டது, அட்மாஸ்பியர் வளிமண்டலம் சம்பந்தப்பட்டதெல்லாம் வச்சு பொழக்கணுங்கிறத நீங்க மைண்ட் செட் ஆயிடுங்க, ரைட்டா? ஓகே. இது இருந்தாலும் இது யோசிக்கலாம். எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, எப்பவுமே ஆப்ஷன்ஸ்ல நான் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே ஆன்சரா இருக்காதுன்னு சொல்லுவேன். இங்க வந்து இன்கரெக்ட்லி மேட்ச் தான் கேட்கறாங்க, எது வந்து தவறா பொருந்தி இருக்குதுன்னு கேட்கறாங்க. எப்பவுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் ஆன்சரா இருக்கும், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சரா இருக்காதுன்னு நானே நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். இப்ப 4வது பாருங்களேன், அலாஸ்கா நீரோட்டம்னு ஒரு இருக்கா. இது வந்து டேமேஜ் த சீ போர்ட், அலாஸ்காவின் துறைமுகங்களை சேதப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் ஓப்பன் த்ரூ அவுட் த இயர், வருடம் முழுவதும் அலாஸ்காவோட துறைமுகத்தை இந்த அலாஸ்கா நீரோட்டம், இந்த கடல் நீரோட்டம் இருக்குல்ல, அது வந்து சேதப்படுத்திட்டே இருக்குமா? நவீன தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்துருச்சு,
எவ்வளவு பெரிய நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இது. அப்ப அது கண்டிப்பா இன்கரெக்ட்னு நீங்க ஞாபகம் வச்சுங்க. அப்ப கண்டிப்பா இது இன்கரெக்ட், இது தப்பு. அப்பனா கேட்கறது இன்கரெக்ட் தானே. அப்ப கண்டிப்பா 4ங்கிறது ஆப்ஷன்ல இருக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா 1 and 4, 3 and 4 ரெண்டு ஆப்ஷன் உங்களால தூக்க முடியுது. அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்காது, செகண்ட் ஆப்ஷன் இருக்காது, இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் ஏதோ ஒரு ஆன்சர் சொல்லிட்டு தூக்க முடியுது. 50% உங்களால தூக்க முடிஞ்சதுல அதான் முக்கியம். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே ஆன்சரா இருக்காது, ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? அன்லெஸ் நீங்க படிக்காத வரைக்கும் அந்த நெகட்டிவா ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படினாலே அது ஆன்சரா இருக்காது எப்பவுமே, ஞாபகம் வச்சுங்க. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே ஆன்சரா இருக்கும். சரி, 1 and 4, 3 and 4னா என்ன சார்? சரி, ஓகே, அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின் மட்டும் மேப்பை வச்சு சொல்றேன். கடல் நீரோட்டங்கள்னா என்ன அப்படின்னா, கடல் எங்கெங்கெல்லாம் இருக்கும். இப்போ இதான் உலக வரைபடம்னு வச்சுங்களேன். இதுல வந்து ஒவ்வொரு இது அட்லாண்டிக் கடல், இது இந்திய கடல், இது ரெண்டும் பசிபிக் கடல், இது அண்டார்டிக் கான்டினென்ட், மேல ஆர்டிக் கடலும் ஒன்று இருக்கு. சரியா? இதெல்லாம் கடல்கள் இருக்கக்கூடிய இடம். இது இந்திய கடல். சரியா? இந்த கடல்ல காத்து எந்த திசையில ஓடுதோ அந்த திசையில நீர் ஓட்டங்கள்னு ஒன்று உருவாகும். ஓஷன் கரண்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அது இந்த பூமியோட வடக்கு நார்த்தன் ஹெமிஸ்பியர் இருக்குல்ல, வடக்கு அரைக்கோளத்துல கிளாக் வைஸ்ல சுத்தும். அதே தெற்கு அரைக்கோளத்துல ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும். இதுவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ரைட்டா? வடக்கு அரைக்கோளத்துல கடிகார திசையில சுத்தும், தெற்கு அரைக்கோளத்துல கடிகாரத்துக்கு எதிர் திசையில் சுத்தும். இப்ப பாருங்களேன், இந்த ஆரோமாக்ல நீரோட்டங்கள் தான். இப்ப பாருங்களேன், இது வந்து கடிகார திசை தானே, மேல சுத்துதா, இது கடிகாரத்துக்கு எதிர் திசை. ரைட்டா? இப்ப இதுல வந்து அந்த கொஸ்டின்ல கொடுத்தபடி பாத்தீங்கன்னா லப்ரடர் கரண்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இங்க இருக்கு. அலாஸ்கா கரண்ட் இங்க இருக்கு, அலாஸ்கா பக்கத்துல. ரைட்டா? ஒயாஷியோ வந்து இங்க ரஷ்யா பக்கத்துல இருக்கு, ஒயாஷியோன்னு சொல்லுவாங்க. இங்க இந்தியா பக்கத்துல பாத்தீங்கன்னா மொசாம்பிக்னு ஒன்று இருக்கு, அகுலாஸ்னு ஒன்று இருக்கு. கெனரின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கா பக்கத்துல ஒன்று இருக்கு. கெனரி வந்து சவுத் ஆப்பிரிக்கா சஹாரா பாலைவனம் இருக்குல்ல, அது பக்கத்துல கெனரி இருக்கு. லப்ரடர் மேல ஆர்டிக் பெருங்கடல் கடல், அதாவது குளிரான இடம், ரொம்ப குளிர் பிரதேசம் இருக்குல்ல, அங்க லப்ரடர் இருக்கு. அதே இடத்துல ஒயாஷியோ இருக்கு. இந்த ப்ளூ கலர்னா என்னன்னா கோல்டு வாட்டர்னு அர்த்தம். இந்த ரெட் கலர் என்னன்னா ஹாட் வாட்டர்னு அர்த்தம். இந்த கல்ஃப் கடல் இருக்குல்ல, கல்ஃப் ஸ்ட்ரீம், இதான் உலகத்துல மிகப்பெரிய ஹாட் வாட்டர், ஹாட் ஏரியா. சரியா? இங்கதான் வந்து அதிக மீன் பிடித்தலும் அதிகமா இருக்கும், அந்த கேப்ல, அந்த கோல்டும் ஹாட்டும் சந்திக்கிற இடத்துல. ரைட்டா? மற்றபடி மொசாம்பிக், அகுலாஸ், ஒயாஷியோ, கெனரி, லப்ரடர், அலாஸ்கா சும்மா பார்த்து வச்சுங்க. ரைட்டா? இப்போ இது ஸ்கூல் புக்ல இருக்கு. இப்போ லப்ரடர் நீரோட்டம் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கடல் போக்குவரத்துக்கு துணை புரிகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டா இருக்குமா? யோசிங்க. லப்ரடர் மேல ரொம்ப குளிரான தண்ணி ஆர்டிக் பெருங்கடல் கீழே வருது. அந்த தண்ணி வந்து கடல் போக்குவரத்துக்கு துணை புரிகிறதுன்னு சொல்ல முடியுமா? கடல் போக்குவரத்து இந்த பூமத்திய ரேகை இருக்குல்ல, அந்த சுத்தோட்டத்தில் மட்டும் தான் நல்லாவே செய்ய முடியும். ஏன்னா அங்கதான் வந்து இந்த ஒரு மாதிரி ஹாட் வாட்டர், ஒரு மீடியம் லெவல்ல தண்ணியோட லெவல் இருக்கும், டெம்பரேச்சர், வெப்பநிலை. லப்ரடர்லாம் வந்து வாய்ப்பே இல்லை, மேலெல்லாம் பயணிக்க முடியாது. அப்போ ஒன்று வந்து கண்டிப்பா தப்பு, 4ம் தப்பு. அதனால ஆன்சர் வந்து நம்ம என்ன போடலாம்? 1 and 4 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர் சொல்லிட்டு நம்ம போடலாம். ரைட்டா? ஓகே, இந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும். மூணாவது கொஸ்டின் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். முதல் 3 கொஸ்டின் நான் சொன்னேன் அதே மாதிரி தான் இருக்கு. ஐடென்டிஃபை த டவுன்ஸ் கனெக்டட் இன் தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடர். தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடத்தில் இணைக்கப்பட்டுள்ள நகரங்களை கண்டறிக. இது வந்து 2019க்கான கரண்ட் அஃபேர்ஸ்ங்க. சரியா? இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கேள்வி கேட்கவே முடியாது. சரியா? கேள்வி கேட்டால் நம்மளை திட்டுவாங்க. என்ன கரண்ட் அஃபேர்ஸ்னா கரண்ட்ல இருக்கிறதான கரண்ட் அஃபேர்ஸ், 5 வருஷம் முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் என்னங்க இது டிஎன்பிஎஸ்சி கேட்டாங்கன்னா நம்மளதான் திட்டுவாங்க. ஏதோ வதந்தி பரப்புறாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? 2019 போய் கரண்ட் அஃபேர்ஸா, அது ஓல்டு கரண்ட் நியூ கரண்ட்னு சொன்னா சொல்லிக்கோங்க. இது ஓல்டு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோமா. 2019 இருக்கக்கூடிய நியூஸ் இருந்தாலும் இது கொஞ்சம் ஃபேமஸான நியூஸ்னால இப்போ கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ டிஃபென்ஸ் காரிடர் எதுன்னு கேட்குறாங்க. யோசிச்சு அடிக்கலாம். யோசிச்சு ஓரளவுக்கு 2 ஆப்ஷன் தூக்க முடியும். ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு 2 ஆப்ஷன் தூக்க முடியுங்க உங்களால். டிஃபென்ஸ் காரிடர்னா டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் அப்படின்னா பாதுகாப்பு வழித்தடலாம். அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரு நகரம் எங்கெல்லாம் இருக்கோ அது ஆன்சராக இருக்கும். எப்படியோ ஒரு பெரிய நகரம், சென்னை, கோயம்புத்தூர், சேலம், பெரிய நகரத்தில் தானே அமைப்பாங்க காரிடர்லாம். அப்போ அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா நாமக்கல் அப்படிங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்கோ அதை தூக்கிடுங்க. ஸோ ஏ இருக்காது, பி இருக்காது. ரைட்டா? அதனால நாமக்கல் வந்து குறைச்சி மதிப்பு இல்லை. டிஃபென்ஸ்னாலே ஒரு பெரிய நகரம். நாமக்கலை தாண்டி பாருங்களேன், நாமக்கலை தாண்டி மதுரை இருக்கு, நாமக்கலை தாண்டி திருச்சி இருக்கு. ஸோ அப்பெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுருவாங்களா கவர்மெண்ட்டு? மதுரை திருச்சியை விட்டுட்டு நாமக்கல் அப்படின்னு அப்படி யோசிச்சு பாருங்க. ரைட்டா? ஸோ அவங்களால வந்து சிஓ டிஓ இது ரெண்டுல ஏதோ ஒன்றுன்னு அடிக்க முடியும். ரைட்டா? ஸோ திருச்சின்னு எடுத்துட்டா கூட இந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி அது இதுன்னு டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ திருச்சி வரைக்கும் ஒரு எல்லையா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா திருச்சியிலேருந்து அழகா சேலம்க்கு கனெக்ட் பண்ணலாம், சேலம்லேருந்து கோயம்புத்தூர் கனெக்ட் பண்ணி ஒசூர் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து கண்டிப்பாக சியா இருக்கும்னு சொல்லிட்டு அடிக்க முடியும். ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ப்ரெஷரான டைமில் உங்களால் இந்த 2 வேணா தூக்க முடியும்.
இந்த ரெண்டுல கொஞ்சம் யோசிச்சு அடிக்க முடியும். சரியா? அது 2019 கேட்டது. சரி, என்னடா சார் இது அப்படின்னா, தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடர்ங்கிறது 2019ல மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தோட சேர்ந்து அமைக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு. இதுல வந்து சென்னை, சேலம், கோயம்புத்தூர், திருச்சி, ஒசூர் இதை வந்து அப்படியே கனெக்ட் பண்றாங்க. ஒரு காரிடர் மாதிரி உருவாக்குறாங்க, ஒரு வழிசாலை மாதிரி உருவாக்குறாங்க. முழுக்க முழுக்க பாதுகாப்பு சார்ந்த தொழிற்சாலைகள் இந்த இடத்துல எல்லாம் அமைக்க போறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இதே 2019 தான் சென்னை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடர்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. அதை கேட்டாங்கன்னா அடிச்சிருங்க. சென்னை பெங்களூர் காரிடர்னு சொல்லிட்டு அதுவும் வழிசாலைன்னு சொல்லிட்டு அதுவும் 2019 தான் அமைச்சாங்க. ரைட்டா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இது கட்டமைப்பு போயிட்டு இருக்கு இப்போ. ரைட்டா? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அப்போ அடுத்த கொஸ்டின், மேட்ச் கரண்ட்லி தி டிஃபரன்ஸ் நேம்ஸ் ஆஃப் ஷிஃப்டிங் கல்டிவேச்சர். அதாவது இடப்பெயர்ப்பு வேளாண்மை. இது கொஞ்சம் ஈஸியாக அடிச்சிடலாம். ஏன்னா ஜிஆர்எஃபி படிக்கிறவங்க எல்லாருமே இடப்பெயர்ப்பு வேளாண்மையை கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஜும்னா அஸ்ஸாம், இதெல்லாம் 10th புக்ல இருக்கு. இடப்பெயர்ப்பு விவசாயம்னா ஒரு காடுகள்ல பழங்குடியினர் வந்து ஒரு இடத்த பிடிச்சி விவசாயம் செய்வாங்க. அந்த மண்ணு வளம் கெட்டு போயிடுச்சுன்னா அதை எரிச்சிட்டு வேற இடத்துக்கு போவாங்க. கொஞ்சம் சுற்றுச்சூழல் அழிவை நோக்கி தான் போகும். இதனால இது பேர் தான் இடப்பெயர்ப்பு விவசாயம். ரைட்டா? இது பிரிட்டிஷ் டைம்ல வந்து இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய சட்டம்லாம் போட்டாங்க. ஸோ ஜும்முன்னு சொல்லிட்டு அது லோக்கல்ல ஒவ்வொரு பேர்ல அழைப்பாங்க அந்த இடப்பெயர்ப்பு விவசாயம். இப்போ அசாம்ல வந்து ஜும்முன்னு அழைப்பாங்க. ஸோ ஆன்சர் கரெக்ட் தான். பூனம் சொல்லிட்டு கேரளால அழைப்பாங்க. அதுவும் ஆன்சர் கரெக்ட் தான். பொடுன்னு சொல்லிட்டு ஆந்திராவில் அழைப்பாங்க. அதுவும் ஆன்சர் கரெக்ட் தான். பீவார் சொல்லிட்டு மத்திய பிரதேசில் அனுப்பாங்க. ஸோ நேரா இருக்கு. 1 2 3 4 1 2 3 4 இஸ் த ஆன்சர். ரைட்டா? இதே மாதிரி இந்த பீவாருக்கு இன்னொரு பேர் வந்து தாஹியான்னு பேர். அது கூட எக்ஸாம்ல கேட்பாங்க. பீவாருக்கு இன்னொரு பேர் என்ன வேணா கேட்பாங்களே. இப்போ பீவாருக்கு இன்னொரு பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா தாஹியான்னு பேர். சரியா? அதே மாதிரி இன்னொரு சில மாநிலங்கள் இருக்கு. மணிப்பூர்ல வந்து இடப்பெயர்ப்பு விவசாயம் பேர் வந்து பாம்லோன்னு சொல்லுவாங்க. பாம்லோ. இது வந்து மணிப்பூர்ல வந்து இடப்பெயர்ப்பு விவசாயத்துக்கான பேரு. மணிப்பூர்ல என்ன பேரு? பாம்லோன்னு பேரு. ஜார்க்கண்ட்ல என்ன இடப்பெயர்ப்பு விவசாயத்தோட பேர்? ஜார்க்கண்ட்ல என்ன அப்படின்னா குருவா அப்படின்னு பேரு. குருவா. ஜார்க்கண்ட்ல குருவா. சரியா? ஜார்க்கண்ட்ல குருவா. என்னடா ஜார குருகுருன்னு பாக்குற ஞாபகம் வச்சுங்க. ஜார என்னடா குருகுருன்னு ஜார பார்த்துட்டு இருக்க, என்ன வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஜார என்னடா குருகுருன்னு பாக்குற, என்னடா வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரியா? மணிப்பூர் பாம்லோனா மணி வந்து பாம்பை கண்டா அலர்ஜி ஞாபகம் வச்சுங்க. மணி வீட்டுக்குள்ள பாம்பு போயிடுச்சு ஞாபகம் வச்சுங்க. சரியா? மணி வீட்டுக்குள்ள பாம்பு போயிடுச்சு ஞாபகம் வச்சுங்க. ஸோ மணினா பாம்பு, சரி பாம்புலோ, ஜார்க்கண்ட் தான் குருவா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து அதிகமாக கேட்கக்கூடியது. மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லாவே இருக்குல்ல, மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல, வெஸ்டர்ன் காட்ஸ், அந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லாவே இந்த இடப்பெயர்ப்பு விவசாயத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா குமரின்னு சொல்லுவாங்க. அது எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இல்ல, சொல்றேன். ரைட்டா? குமரின்னு சொல்லுவாங்க. அடுத்தது லோக்கல் வின்ஸ், லோக்கல் காற்றுகளுக்கு இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விதான். லோக்கல் காற்று ஒரு சைடு, அது எந்தெந்த இடத்துல அமைந்திருக்குன்னு ஒரு சைடு. இது ஈஸியா அடிக்கலாம் ஆப்ஷனை வச்சு, இல்ல டைரக்டாவே அடிச்சிடலாம். லூ, இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ், ஸ்கூல் புக்ல இருக்கு. லூங்கிறது நம்ம இந்தியாவில் அமைஞ்சிருக்குது. ரைட்டா? அதாவது தார் பாலைவனத்துல லூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லோக்கல் காற்று ஒன்று வீசுது. ரைட்டா? தலைக்காற்று ஒன்று வீசுது. அப்புறம் வந்து சின்னூக் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. சின்னூக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது ராக்கீஸ், அதாவது அமெரிக்காவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு லோக்கல் விண்டு, அடிக்கக்கூடிய ஒரு லோக்கல் விண்டு, ஒரு தலைக்காற்று. ஃபான் அப்படிங்கிறது ஆல்ப்ஸ் மவுண்டன் இருக்குல்ல ஐரோப்பால, அங்க அடிக்கக்கூடிய ஒரு தலைக்காற்று. போரா அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்கா போரா வந்து மத்திய தரைக்கடல், அதாவது மெடிட்டரேனியன் சீனு வந்துடும். இப்ப இந்த கேள்விக்கு இவ்வளவு நான் சொல்லிட்டேன். சின்னூக் வந்து ராக்கீஸ்ங்க அமெரிக்காங்க, ஃபான் வந்து ஆல்ப்ஸுங்க ஐரோப்பாங்க, போரா வந்து மெடிட்டரேனியன் தரைக்கடல் இதுவும் ஐரோப்பாங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு கேள்விக்கு ஆன்சர் தெரியலனா கூட ஆப்ஷனை பார்ப்போம். லூனா கண்டிப்பா தாழ் பாலைவனம் நீங்க படிச்சே ஆகணும். அப்ப A4னா A4 இருக்க ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ தான், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். அடிச்சலாமா? முடிஞ்சு போச்சா? ரைட்டா? அவ்வளவுதான். எப்படியும் ஒரு 2 ஆப்ஷன் உங்களால தூக்க முடியுது. அப்புறம் மேட்ச் ஃபாலோயிங்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபில்டர் பண்ண முடியுது. ரைட்டா? ஸ்ரேஷ்டா திட்டம் எந்த அமைச்சகம் அறிவிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியா? ஸ்ரேஷ்டா திட்டம்னா எஸ்சி எஸ்டியோட மாணவர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு, பிரைவேட் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம் மாதிரி நடத்தி அதில் ஸ்காலர்ஷிப்பை வச்சு அவங்கள வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பிரைவேட் ஸ்கூல்ல வந்து விலை குறைவா அவங்கள படிக்க வைக்கிறது. அதான் வந்து இந்த ஸ்ரேஷ்டா திட்டத்தோட நோக்கம். ரைட்டா? ஸோ அப்போ இது வந்து எந்த அமைச்சகம் சொல்லி கேட்குறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம இவ்வளோ இந்திய திட்டங்கள் படிக்கிறோம், எல்லாமே பாருங்களேன், பெண்களுக்கான திட்டமா இருக்கும், வயது முதியோருக்கான திட்டமா இருக்கும், எஸ்சி எஸ்டிக்கான திட்டமா இருக்கும். ஸோ சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பேர்லே பாருங்களேன், சமூக நலத்திட்டங்கள் தான் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். அப்படிதான் படிங்கன்னு சொல்லி சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ திட்டங்கள்ல பெரும்பான்மையா நம்ம கவர்மெண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது சோசியல் வெல்ஃபேர் தான், சமூக மேம்பாடு திட்டங்கள் தான் அதிகமான திட்டங்களை நம்ம படிப்போம். ரைட்டா? எல்லா திட்டமும் எந்த திட்டம் வேணா எடுத்துங்க, மெஜாரிட்டி வந்து சமூக மேம்பாடு திட்டம் தான்.
அப்ப அந்த சமூக மேம்பாடு திட்டம்க்கு எந்த அமைச்சகம் இன்சார்ஜா இருக்கும்? இந்த 4ல சோஷியல்ங்கிற வார்த்தை எங்க வந்திருக்கு? மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், ஆப்ஷன் ஏ. முடிஞ்சு போச்சு. சரியா? இது வந்து எக்ஸாம் டைம்ல யோசிக்க முடியுமான்னு கேட்டா யோசிச்சே ஆனோம். ஏன் அப்படின்னா டைரக்டாவே எந்த திட்டம்னாலே மெஜாரிட்டினாலே சோஷியல் வெல்ஃபேர் தான். இப்ப கண்டிப்பா அதை அடிச்சிடணும். பவர்லாம் ரொம்ப ரேர் ஸ்கீம் தான், அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எம்எஸ்எம்இலாம் ஓகே ஞாபகம் வச்சுக்கலாம், இதெல்லாம் தூக்கிடுங்க. மீதி இருக்கிறது சோஷியல் ஜஸ்டிஸ் தான். தமிழ்நாடு ஸ்டேட் டேஷ் இஸ் சயின்டிபிகலி நோன் அஸ் சிரோகோனா தாய்ஸ். தமிழ்நாடு இந்த மாதிரி ஆப்ஷன் தூக்குங்க இதெல்லாம் சொல்றப்ப நீங்க வந்து எக்ஸாம் பாயிண்ட் உட்கார்ந்து ப்ரெஷர்ல உட்கார்ந்துருக்கப்ப யோசிங்க அப்படின்னா அதுதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அதான் நம்மளோட வேலையே. ரைட்டா? ஸோ அதை மட்டும் தான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணாது, ஒன்று மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணாது மட்டும் சொல்லுங்க. டென்ஷன் ஆகாமல் அங்கே நான் உட்காந்து அந்த ஒவ்வொன்றுக்கும் டட்டா அடிக்கணும். டென்ஷன் ஆகாமல் அடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த கேள்விக்குள்ளேயே போயிடணும். நீ எக்ஸாமில் உட்காந்துருக்க மாதிரி யோசிக்க கூடாது. ரைட், ஓகே, திட்டத்தை பற்றி இந்தியா கவர்மெண்ட் என்னதான் பண்ணியிருப்பாங்க, சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அடிக்கணும். தமிழ்நாடு ஸ்டேட் டேஷ் இஸ் நோன் அஸ் சிரோகோனா தாய்ஸ். சிரோகோனா தாய்ஸ்னாலே நம்ம தமிழக பட்டர்ஃப்ளை, அதாவது பட்டாம்பூச்சி. ரைட்டா? ஆப்ஷன் ஏ. ஸோ இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். The road Rajpath between ராஷ்டிரபதி பவன் to India Gate was renamed as. ஜனாதிபதி மாலைக்கும் இந்தியா கேட்டிற்கும் இடைப்பட்ட சாலை ராஜபாதை டேஷ் என்று பெயர் மாற்றப்பட்டது. ராஷ்டிரபதி பாத், பிரதான் மந்திரி பாத், முக்கிய மந்திரி பாத், கர்தாவியா பாத். சரியா? இது கரண்ட் அஃபேர்ஸ் தான். 2022 2023 நினைக்கிறேன். ரைட்டா? எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் தான். நீங்க 1980 இந்திரா காந்தி ஆட்சியில் கேட்கப்பட்டாலும் அதுக்கு பேரும் கரண்ட் அஃபேர்ஸ் தான் டிஎன்பிசி சொல்றாங்க. 1947 சுதந்திரம் கட்சப்ப காந்தி காலத்தில் கேட்கப்பட்டது பேரும் கரண்ட் அஃபேர்ஸ் தான். டல்லௌசி, கான்வாலிஸ் காலத்தில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஸ்கீம் எடுத்து கேட்குறாங்கன்னா அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் தான். ரைட்டா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள நம்ம எல்லாமே வந்துருதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இது ஆக்சுவலா ஒரு ராஷ்டிரபதி பவன் சொல்லிட்டு பேரை மாத்துறாங்களா, பிரதான் மந்திரி மாத்த முடியுமா? மாத்தினா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும், தூக்கிடுங்க. அதுமே முக்கிய மந்திரி மந்திரிங்கிற ஆப்ஷனை தூக்கிடுங்க. அதை வச்சு மந்திரிங்கிற சாலை, மந்திரி சாலைன்னு ஒன்று இந்தியாவில் பெரும்பாலும் அதை உருவாக்க மாட்டாங்க. அப்போ 2 ஆப்ஷன் தூக்கிடலாம். இந்த 2 ஆப்ஷன் தான் ஆன்சர். இந்த 2 ஆப்ஷன்ல இதுக்கு சம்மந்தம் இல்லாத, எப்பவுமே ஆட் மேன் அவுட் எப்பவுமே ஆன்சரா இருக்கும். இந்த 4ல சம்மந்தம் இல்லாத வார்த்தை என்ன? கத்தாவியா பாத். இது கண்டிப்பா ஆன்சர் ஆகும். இது ஆன்சர். ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர். ரைட்டா? Who is considered as the father of artificial intelligence? செயற்கை நுண்ணறிவின் தந்தை என்று கருதப்படுபவர் யார்? செயற்கை நுண்ணறிவோட தந்தை என கருதப்படுபவர் யார்? இது ஸ்கூல் புக்ல இருக்கு. ஜான் மெக்கார்த்தி இஸ் த ஆன்சர். ஜான் மெக்கார்த்தி இஸ் த ஆன்சர். ரைட்டா? ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி நானோ டெக்னாலஜி, நானோ தொழில்நுட்பத்தின் தந்தை யார் அப்படின்னா ரிச்சர்ட் ஃபேன்மேன். ரிச்சர்ட் ஃபேன்மேன் இவர் தான் நானோ தொழில்நுட்பத்தோட தந்தை. இவரையும் ஞாபகம் வச்சுங்க. சரியா? நானோ தொழில்நுட்பத்தின் தந்தை யார் அப்படின்னா ரிச்சர்ட் ஃபேன்மேன். சரியா? இவரையும் ஞாபகம் வச்சுங்க. Who got the second place in the World Cup Chess Championship 2023? 2023 ஆண்டு உலகக்கோப்பை சதுரங்க போட்டியில் 2ஆம் இடத்தை பெற்றவர் பிரக்ஞானந்தா. 2023. சரியா? 2023க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ பிரக்ஞானந்தா இஸ் த ஆன்சர். Who won தகைசால் தமிழர் விருது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த இயர் 2023? தகைசால் தமிழர் விருது எல்லாமே படிச்சிருப்பீங்க. 2021 இருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், 2021 இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 4 பேர் இதோட அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2021 வந்து சங்கரையான்னு ஒருத்தர் வாங்கியிருக்காரு. சரியா? சங்கரையா, தமிழ் புலவர் சங்கரையா. 2022 வந்து நல்லக்கண்ணு வாங்கியிருக்காரு, கம்யூனிஸ்ட் கட்சி நல்லக்கண்ணு. 2023 வீரமணி வாங்கியிருக்காரு, கி வீரமணி. 2024 குமரி ஆனந்தன் வாங்கியிருக்காரு. எஸ், சங்கரையா, நல்லக்கண்ணு, வீரமணி, குமரி ஆனந்தன். சரியா? இப்போ 2023 கேட்குறாங்களா? வீரமணி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். கீழ்கண்டவற்றில் எந்த இந்திய நகரம் யுனெஸ்கோவின் கல்வி நகர பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளது? யுனெஸ்கோவோட எஜுகேஷன் டவுன் லிஸ்ட்ல எந்த இந்திய நகரம் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. எப்பவுமே தமிழ்நாடு சார்ந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அது எப்பவுமே 90% ஆன்சர் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இங்க வந்து அதே மாதிரி ஒரு ட்ராப்பை செட் பண்றாங்க டிஎன்பிஎஸ்சி. ஏன்னா நம்ம அதை கண்டுபிடிச்சோம்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி கண்டுபிடிச்சி இதனை உன்னை மாட்டி விடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கொஸ்டின் எடுக்கிறாங்க. இருந்தாலும் வந்து அது ஒருவேளை திருச்சி தமிழ்நாடு இருந்துச்சுன்னா இந்நேரம் அது ஃபேமஸ் ஆகி நான் அதுக்கே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ரைட்டா? திருச்சியில் இருக்க ஏன் ஊர்னால சொல்ல, எஜுகேஷன் லிஸ்ட்ல யுனெஸ்கோ வந்துருச்சுனாலே அது ஒரு ஸ்பெஷல் நியூஸ். அது எப்படி நம்ம தெரிஞ்சிருக்கோம். ரைட்டா? ஏன்னா யுனெஸ்கோ சாதா விஷயம் இல்லை. ஆனால் தெரியல நமக்கு அப்படின்னா அது ஆன்சர் இருக்காது. ரைட்டா? ஸோ திருச்சி தமிழ்நாட்டை தூக்கிடுங்க. மீதி 3 இடம் பாருங்க. ரைட்டா? ஸோ இந்த இடத்துல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கொஸ்டினுக்கு சரியாக யோசிக்க முடியாது. சரியா? நீங்கள் அதை தான் என்கிட்ட சொல்லுவீங்க. இருந்தாலும் எஜுகேஷன், கல்வி அறிவு ஏதாவது ஒரு லிங்கை வச்சு அது ஆன்சராக இருக்குன்னு நம்பி அடிச்சுட்டு வாங்க, அது ஆன்சராக இருக்கும். கல்வி அறிவு லிட்ரஸி ரேட்ல யார் ஃபர்ஸ்ட்? கேரளா. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். எஜுகேஷன் தானே, கல்வி தானே. இந்தியாவில் கல்வி அறிவுல யார் ஃபர்ஸ்ட்? கேரளா தானே. ஸோ கேரளா இஸ் த ஆன்சர். சென்னை மாணவர் மன்றம் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை. சென்னை மாணவர் மன்றம். ரைட்டா? யார் வந்து தொடங்கினான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
கண்டிப்பா பெரியார் இல்லை, ஏன்னா பெரியார் தொடங்கியிருந்தா அது ரொம்ப ஃபேமஸாக நம்ம படிச்சிருப்போம். முத்துலட்சுமி அம்மையார் அந்த வேலையெல்லாம் செய்யல, அவங்க மற்ற மருத்துவ சார்ந்த வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 2 ஆப்ஷன் நம்மளால ஆன்சர் அடிக்க முடியும், தர்மம்பால், அண்ணாதுரை. பெரும்பாலும் அண்ணாதுரைன்னு யோசிப்பீங்க, ஆனால் ஆன்சர் வந்து தர்மம்பால். இது ஸ்கூல் புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன், ரைட்டா? தர்மம்பால் இஸ் த ஆன்சர். பெரியார் ஈவேரா தொடங்கிய செய்தித்தாள் மற்றும் இதழ்களை தொடங்கிய வருடத்துடன் பொறுத்துக. குடியரசு அப்படிங்கிறது 1925. ஸோ A2னா 2 ஆப்ஷன் வந்துடுதா? விடுதலை வந்து கடைசி ஆரம்பிச்சது, கடைசினா சுதந்திரத்துக்கு முன்னாடி, ரைட்டா? அப்போ இதில் கடைசி வருஷம்னா 35. D1னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். படிச்சிருப்போம்ல, குடியரசு ஃபர்ஸ்ட், விடுதலை லாஸ்ட். உண்மையிலே அவரோட வாழ்க்கை வரலாறுல லாஸ்ட் பார்த்தீங்கன்னா உண்மை 1970, அதான் கடைசி பத்திரிகை. நான் சொல்றது அந்த காலகட்டம் இருக்குல்ல, பத்திரிகை ஆரம்பிக்கிறாள் 25 to 35 பெரியார், அந்த 10 வருஷம், அதுல விடுதலை தான் லாஸ்ட். ஸோ அப்போ 2431 இஸ் த ஆன்சர். உப்பு சத்தியங்களும் மீறியதாக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. இதெல்லாம் அடிச்சு துவைச்ச விஷயம். சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1938 ஹரிபுரா மாநாடு. அதுக்கப்புறம் 1939 திருப்புரி மாநாட்டிலையும் போட்டி போடுவார். ஆனால் காந்தியோட அந்த செல்வாக்கு காரணமாக, காந்திக்கு போஸை பிடிக்காததன் காரணமாக அவரே பதவி வழங்கிடுவார், ரைட்டா? பட்டாபி சித்ராமையா நிற்பாட்டுவார்னு நினைக்கிறேன் காந்தி 1939 திருப்புரி மாநாட்டில். அவர் தான் ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். அந்த இருந்தாலும் சாரி, இவர் போஸ் ஜெயிச்சிருவாரு, சரியா? காந்தியோட ஆள் தோத்தனால காந்திக்கு ஒரு பெரிய அவமானம். அந்த அவையே கண்டக்ட் பண்ண விட மாட்டாங்க காந்தியோட செல்வாக்கு மிக்க அந்த நபர்கள் எல்லாருமே. இதுக்கப்புறம் எதுக்குடா இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போய் தனியாக ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆரம்பிச்சு ஜெர்மனி போயிட்டு அவர் 2ஆம் உலக போற நான் வேற மாதிரி டாக்கிள் பண்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் போயிடுவார். யாரு? போஸ். அதனால 1938 தான் ஃபர்ஸ்ட் மாநாடு பிரசிடென்ட். மார்ச் 1931 நடந்த கராச்சி அமர்வு சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிய இந்திய சுதந்திரம் போல. இது காட்டுதான், நானே என்ன சொல்லி 1931 கராச்சி மாநாட்டில் அடிப்படை உரிமை சார்ந்தது, கிராமத்தை மேம்படுத்துவதில் பட்டேல் சொல்லுவார். இந்த உரிமைகளும் சமூக மற்றும் பொருளாதார திட்டங்களும் உறுதி செய்வது யாதெனில் அரசியல் சுதந்திரம் மற்றும் பொருளாதார சுதந்திரம் என்பது பிரித்து பார்க்க முடியாத ஒன்றாகும். இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். ஒரு கூற்றுக்கு சரியா இருக்கு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அது கண்டிப்பா ஆன்சர் கரெக்டா தான் இருக்கும். ஆர் அண்ட் ட்ரூ, ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். The word பாளையம், பாளையம்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவ்வமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டுள்ளது. அண்டர் தி சிஸ்டம் பாளையம் வாஸ் given for valuable military service rendered by any. ஆமா, ராணுவ சேவை, சமூக சேவை எல்லாமே அடங்கும். ஆனால் ராணுவ சேவை கரெக்ட் தான், ஒன்று கரெக்ட். இந்த பாளையக்காரர் பிராக்டிஸ் வந்து பிரதமதுத்ரா வாரங்கள் காக்கத்திய பேரரசு ரெண்டும் கரெக்ட். அப்படியே அந்த ஸ்கூல் புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ் நினைக்கிறேன், 10th ஸ்கூல் புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படியே கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்டா. மூணாவது வந்து இது வந்து தமிழ்நாட்டில் 1959 விஸ்வநாத நாயக்கர் தான் அறிமுகப்படுத்துறாரு அரியநாதர் உதவியோட. இதுவும் கரெக்ட் தான். அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் புக்கில் அப்படியே அடுத்த இதை கட் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. ட்ரெடிஷனலி தட் வாஸ் சப்போஸ் டு ஹேவ் பீன் 92, தப்பு 72 பாளையம்ஸ் 72, அது அந்த புக்கில் பளிச்சுன்னு இருக்கும். ஸோ 1, 2, 3 ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர், ரைட்டா? குதி கிட்மாகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இயக்கத்தை தொடங்கினது யார் அப்படின்னா, இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். கான் அப்துல் கஃபார் கான். கான் அப்துல் கஃபார் கான். அப்படி தெரியலனா கூட குதை கிட்மாகர்ங்கிற சம்பந்தம் இல்லாத ஒரு எம்என் ராய் ஆரம்பிச்சிருக்க மாட்டார், ராஜேந்திர பிரசாத் ஆரம்பிச்சிக்க மாட்டார். 2 ஆப்ஷன் தூக்கிடுங்க. மீது 2 யாரு? மதன் மோகன் மல்வியா, கான் அப்துல் கஃபார் கான். ஸோ குதை கிட்மாகர் வந்து ஒரு இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட ஒரு அரபு அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ஒரு பெயர் மாதிரி தெரிஞ்சாலே கஃபார் கான் இஸ்லாமியர்னு சொல்லிட்டு அடிச்சிடலாம். கான் அப்துல் கஃபார் கான். எல்லை காந்தின்னு இவரை சொல்லுவாங்க, சரியா? ஆனால் சுதந்திரம் கட்சதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் போயிட்டாரு, ஆனால் எல்லை காந்தின்னு சொல்லுவாங்க. பிரின்சிபல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த முத்ரா பேங்க். முத்ரா வங்கியோட முதன்மை நோக்கங்கள் என்ன? எம்எஃப்ஐ, விவசாயத்துறைக்கு தப்பு, 2வது தப்பு. விவசாயத்துறைக்கு கடன் கொடுக்கிறது முத்ரா இல்ல, தொழில் முனைவோருக்கு தனி கடன் கொடுக்கிறது முத்ரா. பிரிங் ஸ்டெபிலிட்டி டு த மைக்ரோ ஃபினான்ஸ். எஸ், இது ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் தான். அதாவது சிசு கிஷோர் தருண் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான கடன் தரும். ஒரு 10 லட்சம் கீழே தானே தருது, அப்படினால அது மைக்ரோ ஃபினான்ஸ் தான். 3 கண்டிப்பா கரெக்டுங்க. 3 கண்டிப்பா கரெக்ட், 2 கண்டிப்பா தப்பு. ஸோ 3 கண்டிப்பா கரெக்ட், 2 கண்டிப்பா தப்பு. இங்க 3 வரல, 3 வரணும். இங்க 3 வரல, 3 வரணும். இங்க 3 வந்திருக்கு, இங்க 3 வந்திருக்கு. ஆனா இங்க 2 வந்திருக்கு, 2 தப்பு. ஸோ 1 and 3 இஸ் த ஆன்சர். விவசாயம் இல்லைல்ல, இது தெரிஞ்சது தானே, சரியா? STI 1, STI 2, STI 3, STI 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 இண்டெக்ஸ் வந்து மனித மேம்பாட்டு குறியீடுல யார் வெளியிடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, சரியா? இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம்னு நினைப்பீங்க. ஓகே, எப்போவுமே வந்து ஆர்மன் அவுட் குரூப்ல 2P எப்போவுமே ஆன்சரா இருக்கும்ல. எப்போவுமேனா 95%. மஹபூப் உல்லாக்கு வந்து UNDP ஆரம்பிச்சவர், அதாவது HDI.
அமர்த்தியா சென் வந்து அதோட அதுவும் அவரும் சேர்ந்து பண்ணியிருப்பாரு. அவரும் பிளஸ் இஞ்சு கால் 3 பேர் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. மாரிஸ் வந்து பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், சரியா, அதை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ 3 பேருக்கு நமக்கு தெரிஞ்ச நபர்கள். இந்த தெரிஞ்ச நபர்கள் இந்த மாதிரி தெரியாத விஷயத்த பண்ணியிருப்பாங்களான்னா நம்ம யோசிக்க முடியாது. ஏன்னா ஒருவேளை இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அதை நம்ம படிச்சிருப்போம், ரைட்டா. ஆனால் படிக்கல அப்படின்னா, கொஸ்டினே நம்ம படிக்கலன்னா ஆன்சர்லையும் படிக்காத நபர் தான் ஆன்சரா இருக்கும். யாரை பத்தி படிச்சிருக்க மாட்டோம்? பிஸ்வஜித் குஹா படிச்சிருக்க மாட்டோம், மீன்ஸ் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். கோல்டன் ரெவல்யூஷன் இது ஈஸி. கோல்டன் ரெட்னா டொமேட்டோ, சவப்புனா தக்காளி. B4 ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர், ரைட்டா. ரவுண்டுனா பொட்டாட்டோ, வட்ட புரட்சினா உருளைக்கிழங்கு ரவுண்டா இருக்கும், ரைட். அடுத்து, இந்தியாவில் உள்ள நில உடைமை முறைகளில் எது நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தியது? பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட், கான்வாலிஸ், ரைட்டா. கான்வாலிஸ் அது எதுன்னு சொல்லி கேட்கிறாரு. இனவாரி முறை கண்டிப்பா இல்ல, இனவாரி இல்ல. அது இந்து முஸ்லீம் அந்த மாதிரி பிரிச்சு அதை உருவாக்கல, கண்டிப்பா இல்ல. லேண்ட் லார்டு டெனன்ட் சிஸ்டம், இதான் ஆன்சர். ஸோ ஒன்னு இல்லைனாலே போத் ஏ அண்ட் பியும் போயிடும். ஸோ ஏவும் டியும் போயிடும். இந்த ரெண்டுல தான் ஏதாவது ஒண்ணு, சரியா. சொந்த சாகுபடி முறையெல்லாம் இல்ல. ஒரு சொந்த நிலத்துல நீ தான் ஜமீன்தார்லாம் அறிவிக்கல, ஜமீன்தாரை உருவாக்குறாங்க, அவர் நில சுமந்தாரா உருவாக்குறாங்க. அது கீழே அவர் வந்து வரியை வசூலிச்சு கொடுக்கணுங்கிறாங்க. இவ்வளவுதான் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட், இவ்வளவுதான் ஜமீன்தாரி முறை. ஜமீன்தாரி முறை தான் இந்த கேள்வி, ரைட்டா. அப்ப நில சுவனாதார் முறை அப்படிங்கறது ஆன்சர். இதை அடிச்சிடலாங்க, ஈஸி தான், சி. மாறும் ரொக்க இருப்பு விகிதம் என்பது பணவியல் கொள்கையின் ஒரு கருவி என்று முதலாக பரிந்துரைத்தவர் யார் அப்படின்னா, ஏசி பிகு, டிஆர் மால்தஸ், எஃப்பி ஹாலே, ஜேஎம் கீன்ஸ். நான் நிறைய வாட்டி சொன்னேன், இந்த ஜேஎம் கீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வங்கி, பிஸ்கல் எக்கனாமிக்ஸ், மானிட்டரி எக்கனாமிக்ஸ், பணவியல், நிதியியல், இந்த ரெண்டுக்குமே ஆணி வேறு போட்டவர் ஜேஎம் கீன்ஸ் தான், ரைட்டா. ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பெரும் பொருளாதாரத்தின் தந்தை. அப்ப இது வந்து வங்கியல் சம்பந்தப்பட்டது தானே. ஜேஎம் கீன்ஸ் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை 1965 இந்திய அரசு டேஷ் என்னும் இடத்தில் துவக்கியது. கண்டலா துறைமுகம். இதெல்லாம் ஈஸியா அடிச்சலாம், ஸ்கூல் புக்ல இருக்கு. நிதி ஆயோக் கூற்றின்படி ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு 2022 நிலையை வரிசைப்படுத்துக. இது 2022 கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஏன்னா 3 வருஷம் முன்னாடி கேட்டாங்க, அவ்வளவுதான். மற்றபடி கரண்ட் அஃபேர்ஸ் தான், சரியா. இதுல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் நமக்கு நல்லாவே தெரியும். எக்ஸ்போர்ட்னாலே தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சிருப்போம். 2025 வரைக்குமே அதான் ஃபர்ஸ்ட். ஆனா மேத்ஸ் ஃபாலோவிங் கேட்டாங்க பாருங்க, 3 வந்துருச்சுன்னா 3 ஃபர்ஸ்டா வந்துடும். ஆனா 3ல 2 ஆப்ஷன் இருக்கு, பிரச்சனையே அதுதான். சரி, ஓகே சார், தமிழ்நாடுக்கு அப்புறம் கண்டிப்பா மகாராஷ்டிரா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப பி எப்பயுமே 2 தானே சார், அதாவது 3க்கு அப்புறம் 2 வருமா? 2லுமே 2 இருக்கு, சரியா. இப்ப அடுத்துதான் பிரச்சனையே. அடுத்து இந்த 2ல தான் ஏதோ ஒரு ஆன்சர். எக்ஸ்போர்ட்ல யார் சூப்பருங்கிறாங்க? தமிழ்நாடு ஃபர்ஸ்ட், மகாராஷ்டிரா செகண்ட், தேர்ட் யாருங்கிறப்ப கர்நாடகாவுக்கு போட்டியில குஜராத் இருக்கு. இதான் பிரச்சனையே. ஏன்னா நீங்க என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, குஜராத் வந்து கடலோரத்துல இருக்கு, கண்டலா துறைமுகம் அது இதுன்னு இருக்கு. மோடி வேற குஜராத் வைப்ரண்ட் குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்ப 3வது குஜராத்தா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு 2, 4 குஜராத் வந்து அடுத்ததா போட்டு, கர்நாடகா அடுத்ததா போட்டு நீங்க சி நினைப்பீங்க. ஆனா ஆன்சர் பி, கர்நாடகா தான் டாப்ல வருது. பாருங்க, சவுத் எல்லாமே ஃபர்ஸ்ட், தென்னிந்தியாவில் எல்லாருமே ஃபர்ஸ்ட், சரியா. வட இந்தியால பார்த்து தெரிஞ்சுக்கணும். நான் வட இந்தியா தென்னிந்தியா பிரிச்சு பேசல, சொல்றேன், ரைட்டா. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திராலாம் வந்து எல்லாருமே டாப்ல தான் இருக்கு. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். டவுன் சிண்ட்ரம்னாலே ட்ரைசோமி 21 ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन இது, சரியா. குரூப் 4ல கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். குரூப் 4 குரூப் 2 போன வருஷம் கேட்டது. அப்ப A4னாலே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. நல்ல வேலை ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர், ரைட்டா. ட்ரைகார்பாக்சிலிக் அமிலம் சுழற்சி என்பது எந்த உறுப்புல ஏற்படக்கூடிய சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க, ரைட்டா. இந்த 4ல எது ஆன்சர்னு சொல்லி கேட்கறாங்க. ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் இதை அடிக்க முடியும். எனர்ஜி கொடுக்குமா இருக்காதா, அவ்வளவுதான். ஆற்றல் இது கொடுக்குமா இருக்காதா. அப்படி ஆற்றல் கொடுக்கக்கூடியதா கார்பாக்சில் அமிலம் சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், கண்டிப்பா மைட்டோகாண்ட்ரியான்னு அடிப்பீங்க, சரியா. இது ஸ்கூல் புக்ல இருக்கு, சயின்ஸ்ல. மைட்டோகாண்ட்ரியா தான் ட்ரை கார்பாக்சிலிக் அமிலம் அந்த சுழற்சியில ஒரு ஆற்றலை உருவாக்குறது, சரியா. இதை தவிர ஏடிபி அப்படின்னு சொல்லிட்டு மைட்டோகாண்ட்ரியா உருவாக்கும், அடினோ ட்ரைபாசேட் அப்படின்னு சொல்லிட்டு, இது முக்கியம். இதான் கம்ப்ளீட் எனர்ஜியை கொடுக்கிறது. மைட்டோகாண்ட்ரியாங்கிறது ஒரு செல்லோட பவர் ஹவுஸ் மாதிரி, ஆற்றல் மையம்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். கரிம அமிலங்கள், இரு காரத்து அமிலங்கள், ஒரு காரத்து அமிலங்கள், கனிம அமிலங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ரைட்டா. ஓகே,
இன்னா ஒரு நிமிஷம் டைபேசிக் அமிலங்கள், இது நமக்கு தெரியும். டைபேசிக்னா 2 கார்த்துவம், அதாவது 2 ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய அமிலங்கள். ஆனா அதுல வந்து HCl ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கக்கூடியது இங்க வந்திருக்கு. அப்ப 2வது தப்பு. கேக்குறது கரெக்ட்னு கேக்குறாங்களா? 2வது தப்புனா அது ஆன்சர்ல இருக்கக்கூடாது. 2வது தப்புன்னு கன்ஃபார்மா தெரியுங்க நமக்கு, சரியா? கன்ஃபார்மா தெரியும். ஸோ 2 ஆன்சர்ல வரக்கூடாது. அப்ப இப்படிதானே? கரெக்ட் தானே கேக்குறாங்க. ஸோ 2 வரக்கூடாது. மோனோ பேசிக் ஒரு காரத்துவல இங்க ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன். அப்ப 3 கண்டிப்பா கரெக்ட். ஸோ 3 கண்டிப்பா கரெக்ட்னா, ஆனா 3 2 இடத்துலயுமே இருக்கு, ரைட்டா? அப்ப ஆர்கானிக் ஆசிட் இன்ஆர்கானிக் ஆசிட் உங்களுக்கு தெரிஞ்சாதான் ஆன்சர் அடிக்க முடியும். இன்ஆர்கானிக் ஆசிட் கனிம அமிலங்கள் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த H2SO4, H3PO4, சல்ஃபியூரிக் அமிலம் அதெல்லாம் வந்துடும். ஃபார்மிக் அமிலம் வராது. ஸோ அப்ப நமக்கு 4 தப்புனாலே உங்களுக்கு 1 and 3 இஸ் த ஆன்சர். 1 and 3னா இது ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர் வந்துடும். கொஞ்சம் இது ஆர்கானிக் இன்ஆர்கானிக் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது அப்படியே ஸ்கூல் புக்கில் இருக்கு, 10th ஸ்கூல் புக் அமிலங்கள் காரங்கள்ல இது அப்படியே இருக்கு. படிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர், ரைட்டா? அதனால இங்க பாக்குறப்ப உங்களுக்கு என்னடா அது அப்படின்னு தோணும், ஆனா ஸ்கூல் புக் அப்படியே இருக்கு. அணுக்கரு இணைவு வினையானது மிக அதிக வெப்பநிலை மற்றும் அதிக அழுத்தம் ஆகியவற்றில் மட்டுமே நடைபெறும். அணுக்கரு வினையில் ஈடுபடும் அணுக்கரு துகள்கள் இரண்டும் நேர்மின் துகள்களாக இருக்கின்றன. உயர் வெப்பநிலையில் மட்டுமே இவ்விளக்கு விசை உருவாக்கப்படுகிறது. கூற்று காரணம் கரெக்டா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர், ரைட்டா? எல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம், டக்குனு போறோம். கீழ்காணவற்றில் எது வீராய்டுகள் பற்றிய தவறான கூற்றாகும்? வைராய்ட்ஸ் பத்தியான தவறான கூற்று எதுன்னு கேக்குறாங்க, ரைட்டா? இந்த 4ல எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். வைராய்ட்ஸ் வந்து புரோட்டீன் இல்லாதது. புரோட்டீன் இருக்காது தான் கன்ஃபார்ம். இல்ல 4ல நல்லா பாருங்க. ஆர்என்ஏ வந்து என்னது? ஆர்என்ஏ வந்து ஹை மாலிகுலர் வெயிட். ஆர்என்ஏ அதிக மூலக்கூறு எடை கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எது? டிஎன்ஏவே கொஞ்சம் குறைவான மாலிகுலர் வெயிட் தான், துணோன்னு இருக்கும். அது வந்து மாலிகுலர் வெயிட் அதிகமா இருக்குமா? ஸோ கண்டிப்பா ஆப்ஷன் 4 தப்பு. எது தப்பு தானே கேட்குறாங்க? ஸ்டேட்மெண்ட் 4 ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் 4 இஸ் த ஆன்சர். சல்ஃபியூரிக் அமிலம். சல்ஃபியூரிக் அமிலம் வந்து கார் பேட்டரிஸ். ஸ்ட்ரைட் கொஸ்டின். A3. ஸோ A3நாலே 2 ஆப்ஷன் இருக்கு. கார்பானிக் அமிலம்னாலே ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ், காற்று அடைக்கப்பட்ட பாவனங்கள். C4. ஸோ C4 A3. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். C3 A3 C4 கரெக்டா ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். இது ஸ்ட்ரைட் புக் தான், இது கொஞ்சம் ஈஸி தான். அடுத்து பிலாரியா, மம்ஸ், டெங்கு, எய்ட்ஸ். இது 4ல எய்ட்ஸ் பார்ப்போம். எய்ட்ஸ் என்ன செய்யும்? உடலில் தடைக்காப்பு மண்டலம் பலவீனம் அடைதல். ஸோ D3 நமக்கு தெரியும். ஆனா D3ல 2 ஆப்ஷன் இருக்கு, ஓகேவா? D3ல 2 ஆப்ஷன் இருக்கு. சரி, ஓகே. டெங்கு பார்ப்போம். டெங்குக்கு வந்து என்னென்ன இருக்கு? ஸோ D3ல 2 ஆப்ஷன் இருக்கா? அதுல சி டெங்கா? சிக்கு என்ன இருக்கு பாருங்க, 1 இருக்கு, 4 இருக்கு. அப்ப டெங்கு வந்து இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறைதலா, டெங்கு வந்து மேலெண்ண சுரப்பியின் வீக்கம் ஏற்படுதலா? ஸோ டெங்கை பத்தி மினிமமா உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும், ரைட்டா? இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறைதல் அது வந்தாலே உங்களுக்கு டெங்கு வந்து ஒரு விளைவை நோக்கி, ஒரு என்ன சொல்ற, இறப்பு விளைவை நோக்கி கொடுக்கும். ஏன்னா இரத்த தட்டு தானே மெயின். அப்ப சி நமக்கு 1ன்னு வச்சா ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். Which are the following statements are incorrect? ராலே ஒளிச்சிதறல். சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறடிக்கப்படுகிறது. 1 கரெக்ட். மீ ஒளிச்சிதறல். வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கு பகுதியில் உள்ள தூசு, புகை, நீர்த்துளிகள் மற்றும் சில துகள்களால் மீட்சியற்ற மோதல் ஏற்படுகிறது. தப்பு. மீ சிதறல் வந்து மேகங்கள் உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம். அதாவது ஒளி எந்த அளவுக்கு உட்புகுறதோ அதே ஒயிட் லைட்டை அப்படியே வந்து வெளிப்படுத்தும். இதெல்லாம் இல்லை. ஸோ 2வது தப்பு. 3வது திண்டால் ஒளி சிதறல் ஒரு கூழ்ம கரைசலில் உள்ள கூழ்ம கதிரால். ஆமா, இது கரெக்ட். ராமன் ஒளி சிதறல் வளிமண்டலத்தில் உள்ள வாயு மற்றும் திரவம் சூரிய ஒளியை முழுமையாக சிதற. அப்படி இல்லை. ராமன் சிதறங்கிறது இன்கமிங் வேவ் லென்த். உள்வரும் அலைநிலமும் வெளிவரும் அலைநிலமும் வேற வேறன்னு சொல்லியிருப்பாரு, ஃப்ரீக்வன்சி வேற வேறன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ டி தப்பு. ஸோ 1, 3 கரெக்ட், 2, 4 தப்பு. எது கேட்குறாங்க? தப்புன்னு கேட்குறாங்களா? 2, 4 ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர், ரைட்டா? நீங்க சயின்ஸ்னா படிக்காதனால உங்களுக்கு இது இதா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கிறவங்களா இருந்தா சயின்ஸ் படிச்சீங்க அப்படின்னா அது ஆன்சர் ஈஸியா அடிச்சிடலாம். ஏன்னா நான் ஒரு 60 கொஸ்டின் ஈஸின்னு சொல்றேன். ஒரு 55ல இருந்து 60, 65 கொஸ்டின் ஈஸி, சரியா? முக்கிய பிரதான் அப்படின்னா முக்கிய மந்திரின்னு அர்த்தம். பிரதம மந்திரி தான். இருங்க அம்சம். சூஸ் த கரெக்டா? ரைட். முக்கிய பிரதான்னா பிரதம மந்திரி. பிரதான் வந்தாலே பிரதான் மந்திரி அப்படின்னு வந்துருது, ரைட்டா? நியாயா அப்படின்னாலே தலைமை நீதிபதி. நியாயம்னாலே நீதி கிடைக்கிறது. நியாயம் எனக்கு எங்க, நீதி எங்க அப்படின்னு சொல்லிட்டு. சுமந்த் அப்படின்னா கமாண்டர் இன் சீஃப்னு வருது. சரி நௌபாத் அப்படின்னா ஃபாரின் செக்ரட்டரின்னு வருது, ரைட்டா?
என்ன செய்யலாம்? எது கரெக்ட்னு கேட்குறாங்க. 1 3 கண்டிப்பாக கரெக்ட். 1 3 இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒரே ஆப்ஷன் தான். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். இது நீங்க கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து. அப்போ குப்தர்களோட நிர்வாகம், முகல்ஸோட நிர்வாகம், சுல்தான்ஸோட நிர்வாகம், அதில் ஒவ்வொருத்தரோட பேர் என்னங்கிறத ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப கண்டிப்பாக படிச்சுக்கணும். ரைட்டா? நீங்கள் சும்மா அந்த கதையை மட்டும் படித்தாலும் வேஸ்ட்டு. விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட்லி பேட். எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. ஹோல் யோக் அப்படிங்கிறது கடவுள் நம்பிக்கை இருப்பது அப்படின்னு சொல்றாங்க. கஜராவோ அப்படிங்கிறது இந்து கோயில். கஜராவோ இந்து கோயில் கரெக்ட். கஜராவோ இந்து கோயில் கரெக்ட். ஆனா எது தவறுன்னு கேட்குறாங்க. ஸோ கஜராவோ இந்து கோயில் ஆப்ஷன்ல இருக்கக்கூடாது, 2 இருக்கக்கூடாது. அதனால ஆப்ஷன் பியை தூக்கிடுங்க. என்ன டின்னி இலாயி அப்படிங்கிறது அக்பர் ஆரம்பிக்கப்பட்டது, ஸ்கூல் புக்ல இருக்கு. டின்னி இலாயிங்கிறது அக்பர் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மதம், ரிலிஜியன். ரைட்டா? அதில் மாற்று மதங்கள் எல்லாம் ஒன்னா கொண்டு ஒரு இணைக்கப்பட்ட ஒரு மதம் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் சொன்னார். ஸோ 3 கரெக்ட். ஸோ 3 கரெக்டுங்கிறது இன்கரெக்டில் வரக்கூடாது. அப்போ ஏ வரக்கூடாது, 3 கரெக்ட்னா டியும் வரக்கூடாது. ஸோ அப்போ 3 கரெக்ட், அதாவது 3 கரெக்ட். என்ன அதனால ஏ ஆப்ஷன் வராது, ஏன்னா அது இன்கரெக்ட்னு சொல்லிட்டாங்க. டி ஆப்ஷன் வராது, ஏன்னா அது இன்கரெக்ட்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? இந்த 2 ஆப்ஷன்ல தான் ஏதோ ஒரு ஆன்சர். நமக்கு தெரியும் 2 கஜராவோங்கிறது இந்து கோயில்ங்கிறது நம்ம நல்லாவே தெரியும். அதனால 2 கரெக்ட். அப்பனா இதுவும் விட்டுட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ரைட்டா? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். இங்கே பாருங்க, நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்க படிக்கிறது படிச்சிருவீங்க, சரியா? ஆனா அதை கேள்வியா கேட்கிறப்ப நீங்க 10வது ஸ்டாண்டர்ட்ல ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க, 12வது ஸ்டாண்டர்ட்ல ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க, 8வது ஸ்டாண்டர்ட்ல ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க. அங்கிருந்து ஒன்று, இங்க வந்து ஒன்று, இங்க வந்து ஒன்று, இது எடுத்து தான் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க. சரியா? அதனால நீங்க படிக்கிறதுலாம் ஒரு 50% தான். மீதி 50% டெஸ்ட்ல எல்லாமே கலந்து அடிச்சு உள்ள வருதுல, அதை போட்டு பாக்குறீங்களா, அதுதான் முதன்மையானது. ரைட்டா? இப்போ நீங்க மேல ஒரு கூற்றுக்கானல இதெல்லாம் ஸ்பெஷல், ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்பெஷலான கொஸ்டின், ஃப்ரெஷ்ஷான கொஸ்டின். இதை நீங்க வந்து கரெக்டா அதையே படிச்சிருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. அது அந்த அந்த எக்ஸாம்ல உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி போடணும். 3 மணி நேரம் ப்ரெஷர்ல போட முடியுமா? போட்டு தானே ஆடும். வேற என்ன பண்றது? 170 180 எப்படி போட்டாங்க? அதனால அந்த பார்வையில் நம்ம யோசிக்கணும். இந்திய வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கருத்துக்கள் என்ன? தேசிய நலனை பேணுதல் கரெக்ட். உலக அமைதியை எய்துதல் கரெக்ட். காலனி ஆதிக்கம், சர்வதிகாரம், இதெல்லாம் இந்தியாவில் இருக்கா? தப்பு. ஆயுத குறைப்பு, ஆமா, டிஸ்ஆர்மமெண்ட், நம்மளே அந்த பாலிசி தான் ஃபாலோ பண்றோம். ஸோ 1 2 4 கரெக்ட், 3 தப்பு. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 1 2 4 கரெக்ட். திருக்குறள் இயற்றப்பட்ட போது ஆட்சியில் இருந்ததாக கூறப்படும் ஆட்சியாளர்கள் யார்? களப்பிரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், மராத்தியர்கள். இந்த கொஸ்டினுக்கு ஏதாவது கிரேஸ் மார்க் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா திருக்குறள் இயற்றப்பட்டது அவங்களே வந்து 3வது பிசிக்கு போயிட்டாங்க, எங்கிட்ட 3வது செஞ்சுரி பிசிக்கு போயிட்டாங்க. இது கலாப்பிரர்கள் இப்பனா இப்ப இல்ல. ரைட்டா? 3வது செஞ்சுரி சி. ரைட்டா? அதனால அந்த காலத்துலனால கேட்டுக்கலாம், கலாப்பிரர்கள்னு சொல்லியிருப்பாங்க போல. ஏன்னா கலாப்பிரர்கள் தான் மேக்ஸிமம் இதுக்கு அடிச்சு விட்டா இதை தான் அடிக்க முடிகிற மாதிரி இருக்கு. சோழர்கள், பாண்டியர்கள் அப்படிங்கிறது நவீன சோழாஸ், அதாவது லேட்டா சோழாஸுங்கிறது பின்னாடி தான் வந்திருப்பாங்க. ஸோ 4ல் எது பழமையானதுன்னு பார்த்தோம்னா கலாப்பிரர்கள். ஏன்னா ஆனால் திருக்குறளோட அந்த ரிட்டன் இது வந்து அதுக்கும் முன்னாடி போகுது. ரைட்டா? திருவள்ளுவரோட அந்த காலம். ஸோ அதனால 4ல் எது ஃபிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கலாப்பிரர்கள். பாபர் அப்படிங்கிறது முதலாம் பானிபட், A2. ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, ஆப்ஷன் ஏ. பாபர் முதலாம் பானிபட்டில் ஈடுபட்டவர் பாபர். ஆப்ஷன் A2, ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். த பிரான்ஸ் இமேஜம், வெண்கலத்திலான நடமாடும் பெண்ணின் சிலை கரைத்த இடம் எது அப்படின்னா மோஞ்சதாரோ. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஷேத்ரா, வஸ்தி, கிலா, இதெல்லாம் வந்து நான் ஒரு ஷார்ட்கட் போட்டிருப்பேன். சரியா? நானே ஒரு ஷார்ட்கட் போட்டிருப்பேன். அதாவது பயிரானாலும் சேட்டு வீட்டின் பயிராவே, என்ன ஒரு மரமானாலும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து நீங்க பாருங்க. சரியா? பயிரானாலும் சேட்டு வீட்டின் பயிராவே, குடி இருப்பானாலும் வாஸ்து பார்த்த வீடாவே. என்ன இப்போ குடி இருப்பானாலும் வாஸ்து பார்த்த வீடாவே அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பேன். அதனால வந்து பரிசானாலும் கிலோ கணக்கில் பரிசாவேன்னு பாடியிருப்பேன். அப்ப பரிசானாலும் கிலோ கணக்கில் பரிசாவேன்னா தரிசு நிலங்கள் தான் நான் பரிசுன்னு சொல்லியிருப்பேன். ரைட்டா? இப்போ 3வது கில்லாங்கிறது கரெக்ட். 3வது கில்லாங்கிறது கருத்து. பயிரானாலும் வாஸ்து பார்த்த வீடாவே. சரியா? சேஸ்திரா, அதாவது பயிரானாலும் சேட்டு வீட்டின் பயிராவே அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ பயிர் வந்து மேய்ச்சல் நிலங்கள் வராது, வேளாண்மை வரும். ஸோ 1 தப்பு. வாஸ்து, என்ன வாஸ்துனா குடியிருப்பானாலும் வாஸ்து பார்த்த வீடுன்னு சொல்லியிருப்பேன். குடியிருப்புங்கிறது காடுன்னு வந்திருக்கு. ஸோ தப்பு. குடியிருப்புங்கிறது குடியிருப்பு பகுதியாக இருக்கணும். ரைட்டா? ஸோ வாஸ்து பார்த்த வீடுன்னு சொல்லியிருப்பேன். தப்பு. கப்பத்த சரஹா, 3வது மட்டும் என்ன கேட்குறாங்க? ஆப்ஷனை பாருங்க. 1 2 கண்டிப்பாக தப்பு. எது கரெக்டுன்னு கேட்குறாங்களா? 1 கரெக்டுன்னு சொல்கிறாங்க, வராது. இங்கேயும் 1 கரெக்டுன்னு சொல்கிறாங்க, வராது. 2ம் தப்பு தான், ஆனால் இங்கே 2 கரெக்ட்னு சொல்கிறாங்க, இதுவும் வராது. 3 ஒன்லி கரெக்ட் இஸ் த ஆன்சர். 3 மட்டும் கரெக்ட் இஸ் த ஆன்சர். ரைட்டா?
பயிரானாலும் சேட்டு வீட்டின் பயிராவே, காடானாலும் அப்பத்தாவியோட காடாவே, குடியிருப்பானாலும் வாஸ்து பார்த்த வீடாவே அப்படின்னு பாடியிருப்பேன், பார்த்துங்க. சரியா? பரிசானாலும் கிலோ கிலோ கணக்கு பரிசாவே. அதான் ஷார்ட்கட் பாடியிருப்பேன், நீங்கள் எடுத்து பாருங்க. அடுத்து, இந்தியா இஸ் அ செகுலர் கண்ட்ரி. இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. இந்தியா பல மதங்களின் தாயமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் விளங்குகிறது. ஸோ இந்த கூற்றுக்கு இது காரணம் சரிதான். அதனால தான் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடுன்னு சொல்கிறோம். ப்ளஸ் இந்திரா காந்தி கூட பிரியாம்பிள் அதை சேர்த்துருக்காங்க முகவரியில். விச் ஆர்டிகல் சேஸ் ஹிந்தி லாங்குவேஜ், அதாவது லாங்குவேஜை பற்றி பேசுறது, ஒரு தாய்மொழி பற்றி பேசுறது எந்த ஆர்டிகல்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிகல் 120. ஆர்டிகல் 120 ஆர்டிகல்ஸ்னு ஒரு கிளாஸ் முன்னாடி போட்டிருப்பேன், அதில் அதை பற்றி பேசியிருப்போம். எப்படியும் ஆர்டிகல் 112 வராது கன்ஃபார்ம். 211 வராது, ஏன்னா அது பார்லிமெண்ட்ல பற்றி பேசுகிறாங்க. 211 அது ஸ்டேட் மாநில சட்டசபைக்கு போயிடும், அதுவும் கன்ஃபார்ம் வராது. இந்த ரெண்டுல தான் நீங்கள் எப்படியும் 2 ஆப்ஷன் தூக்க முடியுதுங்க. சரியா? அதை மட்டும் பார்த்துருங்க. விச் ஆர்டிகல் நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய அவசர நிலை 352. சரியா? சூஸ் த கரெக்ட் பேர், சரியானதை தேர்ந்தெடுத்துக. போக்சோ சட்டம் 2012 கரெக்ட். போக்சோனா குழந்தைகள் சட்டம், பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம். சைல்ட் லைன் நம்பர் 1098, இதுவும் கரெக்ட். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009, இதுவும் கரெக்ட். இது 3 கரெக்ட்னு தெரிஞ்சு போச்சு. ரைட்டா? ஏன்னா இது நமக்கு தெரியும் நல்லாவே. இந்த 3வது இந்த 1 2 4 கரெக்ட்னு தெரிஞ்சு போச்சு. அப்படியே ஆப்ஷனை பார்ப்போம். ரைட்டா? 1 2 4 இருக்கா? இந்த ஆப்ஷன் டி அடிச்சிருங்க. ஆப்ஷன் டி அடிச்சிருங்க. ஏன் அப்படின்னா 1 2 4 கன்ஃபார்மாக கரெக்ட். 1 2 3 4ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இல்லை பாருங்க. ஆனால் 1 2 4 மட்டும் தான் ஆப்ஷன்ல இருக்கு. அப்போ 3வது கண்டிப்பாக தப்புன்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரியா? மத்திய அரசு இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம், இது வந்து 2005 ஏற்றப்பட்ட சட்டம். அதுக்கப்புறம் 2015 சட்டத்திருத்தம் செஞ்சிருப்பாங்க, 2005 சட்டத்திருத்தம் செஞ்சிருப்பாங்க. ஆனால் 1989 கொடுத்துருக்காங்க. ஆன்சர் தப்பா இருக்கும். ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் அது எலெக்ஷன் வருஷத்தில் அமெண்ட்மெண்ட் செஞ்சிருப்பாங்களாங்கிறது டவுட்டு தான். ரைட்டா? கீழ்காணும் கூற்றுகளில் தவறான ஒன்று எது? லோக் அதாலத் விரைவான நீதியை வழங்க அமைக்கப்பட்டது. கரெக்ட். குடும்ப தொடர்பான சட்ட விவரங்களை குடும்ப நீதிமன்றம் கையாளுகிறது. கரெக்ட், ஸ்ட்ரைட்டாவே இருக்கு. நடமாடும் நீதிமன்றங்கள் கிராமப்புற மக்களுக்கு இடர்களை தீர்க்கும். கரெக்ட். மொபைல் கோர்ட்னாலே இடர்களை தீர்ப்பதற்கு தானே மொபைல் கோர்ட்டை அமைச்சிருப்பாங்க. ஃபேமிலி கோர்ட்டு குடும்ப பிரச்சனை தீர்ப்பதற்கு, லோக் அதாலத்து விரைவாக நீதியை வழங்குவதற்கு தான் மக்கள் நீதிமன்றம் சொல்லிட்டு அமைச்சிருப்பாங்க. சரி, ஆரம்ப கட்டத்தில் குஜராத்தில் அமைச்சிருப்பாங்க, இந்தியா ஃபுல்லாக இப்போ இருக்கு. முதல் 3மே கரெக்டு. எது தப்புன்னு கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக 4வது, அவ்வளோதான் ஸ்டேட்மெண்ட்டே இதுதான். இந்த 4 தான் இருக்குது அப்படியே ஆப்ஷனில், கீழே 1 2 3 இல்லை. ஸோ கண்டிப்பாக 4வது இஸ் த ஆன்சர். இ கோட் ப்ராஜெக்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் 2000 வராது. இ கோட் திட்டம் எலக்ட்ரானிக் கோட் வந்து 2007 நினைக்கிறேன். சரியா? 2007 2007 அமைச்சிருப்பாங்க. சரி, எலக்ட்ரானிக் கோட் அப்படின்னு சொல்லிட்டு. ஐடி ஆக்ட் போட்டது வேணா 2000, தகவல் தொழில்நுட்ப சட்டம் வேணா 2000. இ கோட்டுங்கிறது 2007 நினைக்கிறேன். 2007 எஸ். அடுத்த முனிசிபாலிட்டி 74 சட்ட திருத்தம், 12வது அட்டவணை. முனிசிபாலிட்டினாலே 12வது அட்டவணை தான், நகராட்சினாலே 12வது அட்டவணை, பஞ்சாயத்துனா 11ஆம் அட்டவணை. இதனது எந்த சட்ட திருத்தம் வந்து 300 ஏவை சேர்த்ததுன்னு கேட்குறாங்க. சேர்த்தது, அப்புறம் 31 ஏவை தூக்குனது. 300 ஏவை சேர்த்தது ஏன்னா மொராஜி தேசாய் கவர்மெண்ட். ஏன்னா அடிப்படை உரிமையில வந்து சொத்துரிமையை எடுத்து, அதாவது அடிப்படை உரிமையில கூடிய சொத்துரிமையை வந்து அடிப்படை உரிமையில எடுத்து அதை 300 ஏல சட்ட உரிமையை மாற்றுவார் மொராஜி தேசாய். மொராஜி தேசாய்னாலே எத்தனாவது சட்ட திருத்தம்? 44வது சட்ட திருத்தம். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். How many days did தியாகி சங்கலிங்கனார் involved himself to identify hunger strike? சங்கலிங்கனார் எவ்வளோ நாள் வந்து உண்ணாவிரதம் இருந்தான்னு கேட்குறாங்க. 76 நாள். இது ஸ்கூல் புக்கில் ஸ்ட்ரைட்டாகவே இருக்கு. சர்க்காரி ஆணையம், சூஸ் த கரெக்ட். சர்க்காரி ஆணையம் 1983 இந்திரா காந்தி கரெக்ட். ராஜமன் ஆணையம் 1973 தப்பு. 69 தான் கரெக்ட். சரியா? கலைஞர் ஆட்சியில். புஞ்சி ஆணையம் 2007 கரெக்ட். வெங்கடாச்சலயா கமிஷன் வந்து இது ஸ்கூல் புக்ல இருக்கும். வெங்கடாச்சலயா கமிஷன் 2002 இல்லை. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 1 3 கரெக்ட்னாலே ஆப்ஷன் ஏ வந்துடும். 1 3 கன்ஃபார்மாக கரெக்ட்னு தெரிஞ்சாலே ஆப்ஷன் ஏ. ரைட்டா? தமிழக அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையானது தமிழக நகர்ப்புற சுகாதார பாதுகாப்பு திட்டத்தை சுகாதாரத்துறையில் டேஷ் நிதி உதவியுடன் செயல்படுத்தி வருகிறது. இது கொஞ்சம் ஃபேமஸ் தான். தெரிஞ்சா ஜப்பான் அடிக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ். தெரிலனா நீங்கள் வந்து எதை அடிக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னா ரஷ்யாவை அடிக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா ரஷ்யா தானே தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பீங்க. ஆனால் தமிழ்நாடு அப்படின்னாலே ஜப்பான் நிறைய முறை நம்ம முதலமைச்சர் போயிருக்கா அப்படின்னு யோசிச்சாலே நீங்கள் ஜப்பான் அடிக்கலாம். ஆப்ஷன் பி. விச் ஆர் த ஃபாலோவிங் வில்லேஜ் இஸ் அவார்டட் அஸ் த பெஸ்ட் டூரிசம் வில்லேஜ்? பொச்சம்பள்ளி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி. உலக சுற்றுச்சூழல்ல பொச்சம்பள்ளி, இது இப்போதான் வந்துச்சு நினைக்கிறேன். பொச்சம்பள்ளி ஆன்சர். நேம் த ஃபாலோவிங் டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வித் தயர் கரெக்ட் ரீஜியன்ஸ் இன் தமிழ்நாடு. பின்வரும் விவசாய வகைகளை தமிழ்நாட்டில் சரியான பகுதிகளுடன் பொருத்தவும்.
தீவிர தன்னிறைவு வேளாண்மை, தோட்ட வேளாண்மை, கலப்பு வேளாண்மை. 3 தான் இருக்கா? ஓகே, இங்கே பாருங்க. தோட்ட வேளாண்மைனா என்ன? எப்போவுமே இந்த மலை பிரதேசம் இறங்குல தான் இருக்கும். தோட்டம் பிளான்டேஷனாலே அங்கே தானே அக்ரிகல்ச்சர் செய்வாங்க. மேலே ஏறுறப்போ பார்த்துருப்போம். நம்ம தோட்ட வேளாண்மை கண்டிப்பாக அந்த ஹில்ஸ்னு வந்துருதா? ஸோ B3 வந்துருதா? B3 ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. நல்ல வேலை. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ரைட்டா? தோட்ட வேளாண்மை ஹில்ஸு, ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அடுத்து 2011 சென்சஸ் படி மக்கள் தொகை அடர்த்தி தமிழ்நாட்டில் எவ்வளோன்னு கேட்குறாங்களா? தமிழ்நாட்டில் 555 இஸ் த ஆன்சர். சரியா? எல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கு. இது கொஞ்சம் கஷ்டம். ஜப்பானுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் எந்த ரேஷியோவில் இந்த மேலே பார்த்தோம்ல, இங்கே பாருங்க, இங்கேயே கொடுத்துட்டாங்க. அர்பன் ஹெல்த் கேருக்கு ஜப்பான் சொல்லிட்டாங்க. ரைட்டா? மேலே கொஸ்டினை பாருங்க. அர்பன் ஹெல்த் கேருக்கு எந்த நாடுன்னு கேட்டிருக்காங்களா? ஆமாம், அர்பன் ஹெல்த் கேருக்கு அவங்களே லீக் பண்ணிட்டாங்க கொஸ்டினை. நம்ம லீக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவங்களே லீக் பண்ணாங்க டிஎன்பிசியே. இங்கே ஜப்பான் சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினை பாருங்க, இந்த கொஸ்டினை பாருங்க, எங்கப்பா அது? இந்த கொஸ்டினை ஜப்பான்னு இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் சிக்கலில் மாட்டுவீங்க. ஏன் அப்படின்னா, அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியலனோட நீங்கள் ஒருவேளை வேற ஏதாவது ஆன்சர் ஓஎம்எல்ல ஷேர் பண்ணிடுவீங்க. ஆனால் இந்த கொஸ்டின் வரப்ப, அடடா இங்க ஜப்பான் இருக்கே, அர்பன் இருக்கே, அபியோ அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. அதனால தான் சொல்றேன், தெரியாத கொஸ்டினுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணாம விடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லா கொஸ்டினும் பாருங்க, கீழே ஏதாவது ஹிண்ட் கிடைக்கும். ரைட்டா? இல்ல சார் இங்க வரப்ப நான் மறந்துடுவேன் சார், அது எதுவும் செய்ய முடியாது. சரியா? இதை மேல மறந்து போயிட்டு என்ன சார் பண்றது? அப்ப எதுவும் செய்ய முடியாது. சரியா? கொஞ்ச நேரம் ஞாபகம் சேர்த்து ஒரு 3 மணி நேரம் நிக்கணும். ரைட்டா? ஆனா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாது. என்ன, இது கொஞ்சம் கஷ்டம் தாங்க, உண்மையிலே கஷ்டம் தான். ரைட்டா? ஏன்னா 50:50, 60:40 இருக்கு ஆப்ஷன்ல. என்ன ஆன்சர் தெரியுமா? 85:15. குரூப்ல டூப்பு. என்ன, இதுதான் வித்தியாசமா இருக்கு. இருந்தாலும் அது கொஞ்சம் கஷ்டம் தான். அது எண்ணும் எழுத்தும் திட்டம் பத்தி கீழே எது கரெக்ட்? 2025 தமிழ்நாடு. ஓகே, கரெக்ட். எப்பவுமே இலக்கு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். 8 வயதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களும் புரிந்து கொண்டு படிக்க முடியும். 2வது கரெக்ட். அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள், தனியார்னு சொல்லிட்டாங்க, அனைத்து தனியார் பள்ளி மாணவர்கள் தகுதியானவங்க இல்ல எண்ணும் எழுத்தும் திட்டத்துல. சரியா? அரசு தான். ஸோ 1 and 2 இஸ் த ஆன்சர். 1 and 2 ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். Dash year old must be the applicant's age for அன்னபூர்ணா திட்டம். 65 வயசு. அன்னபூர்ணா திட்டம்ங்கிறது 2000 லான்ச் பண்ணது. வயது முதியோருக்கு ஒரு 10 கிலோகிராம் அளவுக்கு உணவு தானியங்களை இலவசமாக வழங்கக்கூடிய திட்டம் அன்னபூர்ணா திட்டம். அதை வந்து நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தேசிய சமூக உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. which of the following is not an anti-colonial struggle in தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் காலனிக்கு எதிராக நடைபெற்ற போராட்டம் இதுல எது இல்லைன்னு கேட்குறாங்க. பெரும்புரட்சி. ஏன்னா பெரும்புரட்சி வட இந்தியாவில் ஏற்பட்டது. சரியா? ஜான்சி ராணி, மங்கள் பாண்டே எல்லாம் வட இந்தியாவில் ஏற்பட்டது. வேலூர், பாளையக்காரர் தென்னிந்தியாவில், இங்கே தமிழ்நாட்டில். UN Convention of the Rights of Persons with Disabilities came into effect in May 3, 2008. சரியா? ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். மே 3, 2008 இஸ் த ஆன்சர். மே 3, 2008. ரைட்டா? பொதுவாக சமூக நீதியின் நடைமுறை லட்சியங்கள் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திலோ அல்லது சமூகத்திலோ சமூக நீதியின் ஒரு குறிப்பிட்ட கருத்தை உணரும் முயற்சியை குறிக்கின்றன. ஏ கரெக்ட். அத்தகைய இலட்சியங்களின்படி அவை பின்பற்றப்படும் வரலாற்று மற்றும் கலாச்சார சூழ்நிலையுடன் மாறுபடும் சொல்லியிருக்காங்களா? social person attempt to realize a central conception of social justice in a particular state or society. Accordingly, such ideals tend to vary with the historical and cultural circumstances in which they are pursued. அத்தகைய லட்சியங்களின்படி அவை பின்பற்றப்படும் வரலாற்று மற்றும் கலாச்சார சூழ்நிலைகளுடன் மாறுபடும். இது நார்த் எக்ஸ்பிளனேஷன் வரும்னு நினைக்கிறேன். ரைட்டா? சரி, இது பார்ப்போம் பின்னாடி. 1000 விளக்கு மக்கீஸ் தோட்டம் கரெக்ட் தான். 1000 விளக்கோட பழைய பேர் வந்து மக்கீஸ் தோட்டம். பத்ருதீன் தியாப்ஜி இந்திய தேசிய காங்கிரஸ் 3வது மாநாடு. இதுவும் கரெக்ட் தான். முதல் மாநாடு WC பானர்ஜி, 2வது இவர் தாதாபாய் நௌரோஜி, 3வது பத்ருதீன் தியாப்ஜி. ரைட்டா? 4வது ஜார்ஜ் யூலே உத்தரப்பிரதேசில் இதுல. நடேசனார், ஜி என் நடேசனார் வந்து புரட்சிகர தேசியவாதியில் இல்லை, நடேசனார் மிதவாதி தான். ஒடிசா வந்து மலபார் வந்து ஒடிசால இல்ல, கேரளால இருக்கு. ரைட்டா? 3, 4 தப்பு. எது கரெக்ட்னு கேட்குறாங்களா? 1, 2 கரெக்ட். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஏன்னா 1, 2 கன்ஃபார்மாக கரெக்ட்னாலே ஆப்ஷன்ஸ்ல அது ஒன்று தான் இருக்கு. வள்ளுவரின் வாக்குப்படி மனித குலத்துக்குரிய சிறந்த அணிகலன் எது? இன்சொல். இல்லை, ஈஸியாக அடிச்சிடலாம். ராபர்ட் கால்டுவெலர் கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் டிரைவிங் லாங்குவேஜ் கரெக்ட். எது தவறுன்னு கேட்குறாங்க? 1 கரெக்ட். ரைட்டா? தூய தமிழ் இயக்கம் வந்து சுந்தரனார் தப்பு. தூய தமிழ் இயக்கம் அறமையில் அடிகள். இந்த இங்கே இருக்கு பாருங்க.
சுந்தரனார் வந்து மனோன்மணியம். சரியா? சுந்தரனார் வந்து மனோன்மணியம். ஈவிஆர் பெரியார் வந்து புரட்சி. இது கரெக்ட். ஸோ 1 4 கரெக்ட். ஆனால் எது தப்புன்னு கேட்குறாங்க. 2 3 தப்பு. 2 3 தப்புனா ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். சரியா? ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். அயோத்திதாசனாரோட பத்திரிகை பேர் என்ன கேட்குறாங்க. ஒரு பைசா தமிழன். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். மேட்ச் த ஃபாலோவிங். ஃபுல் ஃபார்ம் WIA வேர்ல்டு இந்தியன் அசோசியேஷன். ஸ்கூல் புக்கில் இருக்கு. கரெக்ட். AIWC ஆல் இந்தியா உமன்ஸ் காங்கிரஸ். ஆல் இந்தியா ஒர்க்கர்ஸ் காங்கிரஸ் சொல்றாங்க. ரெண்டாவது தப்பு. HRE அப்படின்னா இந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட். ஆனால் இந்து ரிலிஜியஸ் எஜுகேஷன் சொல்றாங்க. மூணாவது தப்பு. SILFனா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். கரெக்ட் தான். ஸோ 2 3 தப்பு. எது தப்புன்னு தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 2 3 இஸ் த ஆன்சர். கீர்த்தகிரி என்பது தீரன் சின்னமலையின் உண்மையான பெயராகும். கரெக்ட் தான். இந்த ஜீரன் சின்னமலைக்கு இந்த நேம் ஜீரன் சின்னமலை யார் வச்சானா திப்பு சுல்தான் வச்சதா? எப்பா திப்பு சுல்தான் தான் அவர் வந்து சண்டை பிடிச்சிட்டு இருந்தார். அவர் போய் பேர் வைப்பாரா? எதிரியே வந்து எப்பா உன் பேர் தீரன் சின்னமலை அப்படின்னு வைக்க முடியுமா? சார் ரெண்டாவது தப்பு. திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறம் தீரன் சின்னமலை ஓரநிலை, ஆமா கரெக்ட், ஓரநிலையை வந்து கட்டிட்டாரு. சின்னமலை வாஸ் ஹேங்க்ட் அட் த டாப் ஆஃப் சிவமலை வராது, சங்ககிரி வரும். சங்ககிரி கோட்டை. ஸ்ட்ரைட் ஸ்கூல் புக் இது. 4 தப்பு, 2 தப்பு. எது தப்புன்னு கேட்குறாங்க. 2 4 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். 2 4 தப்பு. சுதேசமித்ரன் வந்து ஜி சுப்பிரமணியம். 4. மദ്രാஸ் மகாஜன சபை நடேஸ்னார். 2. ஸோ A4 B2. A4 ஒரு நிமிஷம், சாரி ஒரே நிமிஷம். மெட்ராஸ் மகாஜன சபை வந்து ரங்கையா. 3 பேர் ஆரம்பிச்சிருப்பாங்களா? ரங்கையா, ஆனந்த சாலு 1884 வாக்கில். ஸோ நடேஸ்னார் வந்து மெட்ராஸ் டிராவிடன் அசோசியேஷன். உப்பு சத்தியாகிரகம் வந்து ராஜாஜி. ரைட்டா? சுதேசிமித்ரன் ஜி சுப்பிரமணியம். அதான் என்னடா பியில் 2 காணன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்போ 4 3 2 1 4 3 2 1. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். திருநாவுக்கரசர் செட் கல்வி கரையில்லாத காஞ்சி யாரு? கல்வி கரையில்லாதது காஞ்சி. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். திருநாவுக்கரசர் தான் சொன்னார். அதுமாதிரி ஹூன்ஸ் வாங்க, இது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நிறைய விஷயம் காஞ்சியை பற்றி. 6th ஸ்கூல் புக்கில் இருக்கு. தமிழ் பிராமி கல்வெட்டு வந்து எங்க இருக்குன்னு கேட்குறாங்க. மாங்குளம்ல. யாரை பத்தி பேசுறாங்கன்னு கேட்குறாங்க. மாங்குளம்ல நெடுஞ்செழியனை பத்தி பேசுறாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஆதிச்சநல்லூர் அகலாய்வு மாதிரிகள் தற்போது டேஷ் அருங்காட்சியகத்தில் உள்ளன. பெர்லின் இஸ் த ஆன்சர். ஸ்கூல் புக் இது கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தப்பட்டது. பெர்லின் இஸ் த ஆன்சர். வள்ளுவர் எம்டி ஸ்பீக்கர், அதாவது பயனில் சொல் பாராட்டுவனை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார்னா மக்கர் பதடி. சரியா? மக்கர் பதடி. இது ஓமை தொடர்லையோ பழமையிலையோ இருக்குது. இப்பதான் நான் நடத்துறேன் கூட. அது மக்கர் பதடி. ரைட்டா? மக்கர் பதடி. ஒரு பயன் இல்லாம பேசிட்டே இருப்பாங்களா, சும்மா வதவதன் பேசிட்டே இருப்பாங்களா, அவங்க வந்து மக்கள் பதடின்னு சொல்றாங்க. டேஷ் காட் த கிரெடிட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஏஜ் ஆஃப் கன்சென்ட், அதாவது முதல் முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது யாரோட உதவியான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நீங்க ஒன்னும் இல்ல, நீங்க இப்படி யோசிங்க. யார் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட மறுமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட உதவியை செஞ்சிருப்பாங்கன்னு யோசிங்க. சரியா? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தாராளமா அடிச்சிருவீங்க. அதான் 1860ங்கிறாங்க. ராஜாராம் மோகன் ராய் அது முன்னாடி இறந்து போயிட்டாரு. ஸோ கண்டிப்பா ஆன்சர் இருக்காது. கேஷவ் இது அவர் வேற யாரு? தயானந்த சரஸ்வதி கண்டிப்பா ஆன்சர் இருக்காது. ஏன்னா 1875 தான் அப்புறம் இயக்கமே தொடங்குறாரு. இந்த காலகட்டத்தில் யாரு ஃபேமஸ்ன்னு பாருங்க. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தான். சரியா? வேந்தருக்கு இயல்பாக இருக்க வேண்டிய 3 பண்புகளுக்காக வள்ளுவர் குறிப்பிடுவரை யாவை? இது கொஞ்சம் யோசிக்கணும். சரியா? அச்சமின்மைங்கிறது கண்டிப்பா வள்ளுவர் சொல்லியிருப்பாரு நீங்க நினைச்சீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆனா கொஞ்சம் இது யோசிக்கணும். ரைட்டா? ஆப்ஷன் பி யோசிக்கணும். மதிப்பெற்ற மைனர் நாவலாசிரியர். மதிப்பெற்ற மைனர், இது கொஞ்சம் யோசிச்சாதான் வரும். ஓகே, ஆப்ஷன் ஏ ராமமுதம் இஸ் த ஆன்சர். அட்வான்டேஜஸ் ஆஃப் திருவள்ளுவர்ஸ் குரல் வாஸ் கிவன் பை, திருக்குறளை திருவள்ளுவரின் பையன் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா நச்சினார்க்கினியர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ரைட்டா? சோகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் ஜிஎஸ்ல ஒரு 75 கொஸ்டின் காட்டியிருக்கேன். சில கொஸ்டின் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சுங்கிற. ரைட்டா? சோகே 75 கொஸ்டின்ஸு இருந்தாலும் ஓகே. இந்த லெவலில் தானே கேட்பாங்க குரூப் 4. சரியா? ஸோ நீங்களே சொல்லுங்க, எப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தவறிட்டோம், இதெல்லாம் நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியும்ல, அதை நீங்கள் சொல்லுங்க. சரியா? இதெல்லாம் நான் படிக்க மிஸ் பண்ணிட்டேன், அதெல்லாம் நான் படிக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிங்க. யோசிச்சு அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவோம். இது ஒரு சாம்பிள். நம்ம 75 கொஸ்டின் நம்ம அப்பப்போ ட்ராக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும். டிஎன்பிஎஸோட அந்த கொஸ்டின் கேட்குற ட்ராக் இருக்குல்ல, அதை அப்பப்போ நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். அதை ட்ராக் பண்ணி போயிட்டே இருக்கணுமான்னு சொல்லிட்டு யோசிக்கணும். ஸோ அப்போ பார்த்ததில்ல சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, இந்த யூனிட் சார்ந்த சில விஷயங்கள், இது மட்டும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு படித்தாலே ஓரளவுக்கு அடிச்சிடலாம். ரைட்டா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் இந்த மாதம் கேட்கப்பட்ட பிப்ரவரி மாதம் கேட்கப்பட்ட 2025 கொஸ்டின்ஸை பொழந்து காட்டினோம். ரைட்டா?
ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் லெவல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. ஈஸி, மீடியம், டிஃபிகல்ட் சொல்லிட்டு ரைட்டா. நான் ஈஸின்னு சொன்னேன், ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு சில மாற்று கருத்து இருக்கும் ரைட்டா. நீங்களும் சொல்லுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.